வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆதனூர் வில்லேஜ். ஸோ நல்ல ஸ்பீடு டெவலப் ஆகி வந்துட்டுருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த மன்னிவாக்கம் சரௌண்டிங்கில் ஆதனூர் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆதனூரில் எம்ஜி நகர் பார்ட் 12 2 பிளாட் வேக்கண்ட் லேண்ட் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் 40 அடி ரோடில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதனூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தான் வரும். ஸோ பிளாட்டு சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிளாட் நம்பர் 61, 62 அப்படின்னு சொல்கிற 2 பிளாட் நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ரெண்டுமே வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. 61 ஆனது பார்த்திங்கன்னா தெருக்குத்து வரும். ஸோ அந்த 30 அடியுமே பார்த்திங்கன்னா தெருக்குத்தில் தான் வரும். அதனால் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் அந்த பிளாட்டுக்கு 3000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அப்படியே அதுக்கு அடுத்த பிளாட்டு 62, 40 அடி ஃப்ரண்டேஜில் வரும், 59 அடி லென்த்து வருது. 2300 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ரோடு கொஞ்சம் கம்மி, 40 ஃபீட் ரோடு. இதை சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 62 ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம இடத்தோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிணறுலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் தோண்டிட்டுன்னு நினச்சி விட்ருவோம். இல்லைனா தோன்றதுக்கு எங்கெல்லாம் போய் ஆள் தேடுறதுன்னு நினச்சி விட்ருவோம். ஒரு கிணறு இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சகுனம் மாதிரியும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ தண்ணியும் பார்த்திங்கன்னா நமக்கு கிணத்துலேருந்து எடுத்து கொடுக்குற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பியூரிஃபை பண்ண வாட்டர் மாதிரி கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ பூமியிலேருந்து அப்படியே ஊறி வர்ற தண்ணி நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா உப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்க. ஏன்னா விவசாய பூமி இது. நம்ம பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தோன்னா நெல் காலனி தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ஆல்ரெடி பார்த்தோன்னா விவசாய லேண்டாக இருந்தது தான். அதுக்கப்புறம் லே அவுட் போட்டு சேல்ஸ் பண்ணது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உப்பு தண்ணி கண்டிப்பாக கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெருக்குத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 30 ஃபீட் ரோட்டில் வருது இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் அதிகமாக விழாமல் இருந்ததால் ரோடு போடலை. ஃப்யூச்சரில் வீடுகள் இன்னும் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரோடு போட்டுருவாங்க. இங்கேருந்து ஒரு 150 மீட்டருக்கு ரோடு இல்லை. நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஆதனூர் மெயின் ரோடுக்கு போயிடலாம். நல்ல லொக்கேஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் லேண்டு. நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா 3 பக்கமே பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கண்ட் லேண்டு தான். அதாவது வேக்கண்ட் லேண்டுனா விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அது பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் லே அவுட் போடலாம். இல்லை வேக்கண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ அதனால் இது வந்து நல்லா செட் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், அந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, லோன் என்ன கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னது தான் 3000, 3200ன்ற மாதிரி 2ஆக பிரிச்சுருக்காங்க. இந்த லொக்கேஷன்லாம் தேடி பாருங்கள் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, புது லேஅவுட் என்ன போகுது, ரீசேல் பிளாட் என்ன போகுது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து புது லேஅவுட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோடு இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வீடு கட்டணும் இல்லை விற்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு புது லேஅவுட்டில் வாங்காதீங்க. அவங்க இன்னொரு 3-4 வருஷத்துக்கான ரேட்டை தான் இப்போ வந்து அதுக்கு அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் வர ரேட்டை தான் வச்சுப்பாங்க, டெவலப்மெண்ட் சார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விற்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் 6000 ரூபா கொடுத்து ஒரு பிளாட் வாங்க சார், எனக்கு ஒரு 6300 ரூபாய்க்கு தூங்க சார்னு கேட்பாங்க. ஆனால் அதே லேஅவுட்டில் 6000 ரூபா தான் போயிட்டுருக்குன்னும் போது யாரும் 6300 வாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போயிடுறாங்க. பாருங்கள், அந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.